வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. தினமும் காத்தால டிஃபனுக்கு இட்லி, தோசை இது பண்ணி பண்ணி குழந்தைகளுக்கு போர் அடிக்கிறது. அதனால் நான் இன்றைக்கி காத்தால பண்ணினது அரிசி மாவு எடுத்து ஒரு உப்புமா தான். சாதாரணமாக நம்ம அரிசியை உடைச்சி அரிசி உப்புமாவாக பண்ணுவோம். இந்த அரிசி மாவில் மோர்களி பண்ணுவோம். இது அரிசி உப்புமாக்கும் மோர்களிக்கும் இடையானப்பட்ட ஒரு டிஃபன் தான். அரிசி உப்புமான்னு சொல்லலாம். இதை அரிசி மாவு உப்புமா. ஆக்சுவலாக இது நல்ல உதிரி உதிரியாக பண்ணினாக்கா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர்களிங்கிறது கொஞ்சம் களி மாதிரி பண்ணுவோம். இது அது மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் உதிரி உதிரியாக நம்ம சேர்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, தண்ணியில் தான் டிஃப்ரென்ஸு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் 1 கப்பு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இதுக்கு மோர் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்தது, அதனால் மோர் மிளகா போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பச்சை மிளகாயோ இல்லை சேப்பு மிளகாயோ வர மிளகாயோ எது வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் 1 கப்பு அரிசி மாவுக்கு ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கெட்டி தயிர். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்குள்ள சாமான்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இதில் தாளிதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் சேர்க்கறதுக்கு நான் இந்த ஹிமாலயன் சால்ட் எடுத்துட்டுருக்கேன். இதுவும் கொஞ்சம் வெள்ளை சால்ட்டு நான் போடுவேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த சால்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். கல்லுப்பு கூட நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இந்த கோகனட் ஆயிலில் பண்ணுறேன், தேங்காய் எண்ணெயில். நீங்கள் நல்லெண்ணெயில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 1 கப்பு அரிசி மாவு இருக்கு இல்லையா, இதை இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு இந்த தயிரை விட்டுண்டு நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டு கையாலேயே நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கலாம். நான் எடுத்த 1 கப்பு அரிசி மாவையும் தயிரையும் விட்டுட்டேன். உப்பு போடலை, இனிமேல் தான் போட போகிறேன். இதை கையால் நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசிறி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி பிசிறின்ட்டு அப்புறம் தண்ணியை தெளித்து நம்ம வச்சுக்கணும். தண்ணியை ஓவராக கொட்டிடக்கூடாது. ஒரு அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கையால் நம்ம உதுத்து வச்சுக்கலாம். இதை தண்ணி தேவையில்லைன்னா நீங்கள் தண்ணியை விட வேண்டாம், தயிர்லேயே பிசிறிக்கோங்க. நான் தண்ணியே விடலை. இப்போ நான் மாவை நல்லா உதுத்து வச்சுட்டுருக்கேன். இதை பாருங்கோ, இந்த மாதிரி இருக்கணும். இந்த புட்டுக்கு இருக்க மாதிரி இப்படி பண்ணாக்கா இது நல்லா உதிர்ந்து கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடலாம். இந்த வானிலையில் நான் கடாயில் எண்ணெயை விட்டுன்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்பேன். எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த மிளகா இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அதோடு கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயமும் போட்டு வதக்கின்னுட்டு 1 கப்பு நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுக்கு முதல்ல 1/2 கப்பு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜலத்தை பார்த்து விட்டுக்கணும். ஜாஸ்தி விட்டுட்டா அது களி மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். நான் முதல்ல இந்த மோர் மிளகாயை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போடுறேன். இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டேன். அந்த மோர் மிளகாய் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது ஓவராக கரிஞ்சு போயிடும். அது வேகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் அது முறைன்னு வரணும். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் கழித்து நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நான் 1/2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூனும் ஜலம் எடுத்துட்டுருக்கேன். அதை விட்டுடுறேன். இப்போ நான் அந்த தண்ணியை விட்டுட்டேன். அந்த தண்ணியை விடுறது உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா அதுக்குள்ளே இது ரொம்ப கரிஞ்சிடும் போல் இருந்தது. அதனால நான் தண்ணியை விட்டுட்டேன். இப்போ நான் அரிசி மாவை கையால் ஒவ்வொரு பிடியாக எடுத்து உதறி நாப்பில் போடுறேன். ஒரேடியாக போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுன்னு வரணும். எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு கிண்ட வேண்டாம். இப்போ கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். மீதி அரிசி மாவு வச்சுருக்கேன். ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து உதறி நாப்பில் இது எல்லாத்தையும் போட்டுடுறேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுறேன் இது எல்லாத்தையும். இப்போ கேஸை கொஞ்சம் சின்னதாக்கின்ட்டு நம்ம அந்த உப்புமா கிண்டி கொடுக்கணும். ஆனால் ஒரேடியாக அடியில் போட்டு நல்லா கிண்டக்கூடாது. லேசாக கொஞ்சம் மெதுவாகவே கிண்டணும். அப்புறம் கட்டி தட்டி இருந்ததுன்னா நம்ம அதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இது ரெண்டாக உதிராக ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன். எல்லாமே இந்த தாளிதம், அப்புறம் நம்ம தாளிப்பு போட்டது, அப்புறம் இந்த அரிசி மாவு போட்டோம் இல்லையா, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் நீங்கள் ரொம்ப குறைவாக விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் விட்டது சரியாகவே இருந்தது. இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த அரிசி மாவு வேகணும் இல்லையா, அது நல்லா வேகட்டும்.
நான் இப்போ கேஸை வந்து ரொம்ப லோ ஃபயரில் வச்சுட்டு இதை கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன். இதில் சில பேருக்கு வந்து அடியில் இந்த பொறுக்கு தட்டுறதுன்னு சொல்லுவோம், அது மாதிரி கருக்கருன்னு இருந்தால் பிடிக்கும். அது மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி தட்டிட்டு அது வேணுங்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இது வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணி முடிச்சப்பறம் நம்ம காமிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் இல்லை நல்லா வேந்துட்டோன்னே நம்ம மோர் மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மிளகாய் மாத்திரம் கசக்கி போட்டுக்கலாம், மற்றதெல்லாம் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். கட்டி உங்களுக்கு ஒரு வேளை இருந்ததுனாக்கா நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் தண்ணி தயிர்லாம் ஆட் பண்ணியிருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது வந்து இந்த கரண்டியால் நம்ம கொஞ்சம் கொத்தினாப்பில் பண்ணி அந்த உருண்டையெல்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அதை வந்து பிரித்து விட்டுக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. நல்ல கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது நல்லா உதிராக ஆகிடும். இப்போ நம்ம அரிசி மாவு உப்புமா வந்து நல்லா உதிராக ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம கடைசியாக கொஞ்சம் இங்கே வறுத்து வேர்க்கலையை வச்சுட்டுருக்கேன். இதையும் போட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து சுருவி நான் வந்து வச்சுட்டுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கிறதுனா போட்டுக்கோங்க, இதெல்லாம் விட்டுருங்க. கடைசியாக அந்த மோர் மிளகாயை அதில் கசக்கி நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான அரிசி மாவு உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. நல்ல உதிராக நீங்களும் ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கான ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.